பயிற்சி 6.4 கொஸ்டின் நம்பர் 1. வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்லும் இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, இன்னொன்று கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, துணை அலகு அப்படின்னா எஸ்டி ஏ வெக்டார் பி வெக்டார்ஸ் வரும். கார்ட்டீசியன் சமன்பாடுனா x1 y1 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கொஷினில் நிலை வெக்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். இணை வெக்டார் அப்படின்னா இதை பி வெக்டார்னு எடுத்துக்கணும். புள்ளின்னு கொடுத்தாலும் நிலை வெக்டார்னு கொடுத்தாலும் அதுக்கு பேர் ஏ வெக்டார். இணை அல்லது செங்குத்து அப்படி கொடுத்தாங்கன்னா அதோட பேர் பி வெக்டார். இப்போ கொஷினை பார்த்து இதுக்கு ஏ வெக்டார்னு பேர் கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. அடுத்து இது இல்லையா, இணையானதுன்றதுனால இந்த வெக்டாருக்கு பி வெக்டார்னு பேர் கொடுக்குறோம். அந்த வெக்டார் எடுத்து அப்படியே எழுதுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க துணை அலகு அல்லாத. அப்போ எஸ்டி வராது, வெறும் ஏ வெக்டார் பி வெக்டார் வரும். துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு ஃபார்முலா பாருங்கள். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் வெக்டார் எழுதுங்க, மைனஸ் ஏ வெக்டார் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏ வெக்டார் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறீங்க. இது பெரிய ப்ராக்கெட் போட்டுடலாம். அடுத்து கிராஸ் எழுதுறீங்க, பி வெக்டார் கொஷினில் இருக்கு பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து எழுதுறோம் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடு. ஒரே ஒரு நிலை வெக்டர், அதாவது ஒரு புள்ளி கொடுத்துருக்கனால வெறும் x1 y1 z1 மட்டும் வரும். ஸோ ஃபார்முலா பாருங்கள், x மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. ஸோ இந்த x1 y1 z1லாம் எங்கே பார்த்து எழுதணும்னா இந்த ஏ வெக்டார் இருக்குது பாருங்கள் இல்லையா, கொஷினில் ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து எழுதணும். அதாவது குறிய இது வந்து x1, இது y1, இது z1. ஸோ எக்ஸ் மைனஸ் x1னா 4 எழுதுறீங்க, பை b1ன்றது இங்கே இருக்குது பாருங்கள், இது b1 b2 b3. அப்போ b1 வர இடத்துல 2 எழுதணும். ஈக்குவல் y மைனஸ் y1 யார், இது இருக்காங்க பாருங்கள் 3, b2 இங்கே இருக்குது பாருங்கள் b2 மைனஸ் 6 ஈக்குவல் z அப்படியே எழுதுங்க. z1 பாருங்கள் இங்கே மைனஸ் 7 இருக்கா, ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ z ப்ளஸ் 7 பை 7, இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.